பொதுவாகவே ஏனைய 11 மாதங்களிலும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். குறிப்பாக விசேஷமாக தஹஜ்ஜுடைய நோன்புடைய தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான நேரம். அதில் நாங்கள் பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் எல்லாமே எழும்பி அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு 3 மணிக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சால் எங்களோட 11 அடுத்த மாதத்துடைய தேவைகளையும் நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செய்வான். அது எவ்வளவு கடினமான தேவையாக இருந்தாலும் சரி. ஹீன யபகா சுலுசுல் லைலில் அஹீர், இரவுடைய 3இல் ஒரு பகுதி மீதமாக இருக்கும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுல் குத்ஸியில், அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் இறங்குகிறான். இறங்கி ஹல் மின் தாஇன், என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது தேவையுடையவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த நேரத்தில் அறிவிப்பு செய்கிறான். மிக முக்கியமான நேரம், இதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, ரபீஉல் மத்ஹலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த தலைப்பில் பேசிக்கொண்டு வரும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், சவுதி நாட்டில் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழால கஷ்டமான ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகின்றார்கள். பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், 5 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். 5 பெண் குழந்தைகள் இருந்தால் எப்படி யோசனையாக இருக்கும்? இவர்களுக்கு நகை செய்ய வேண்டும், ஆடை வாங்க வேண்டும், இவர்களை நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பெற்றோர்களுடைய யோசனை இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென தாய் மரணித்து விட்டாள். தாய் மரணித்ததன் பின்னால் இப்பொழுது தந்தைக்கு யோசனை, வருமானமும் இல்லை, வீடு மாத்திரம்தான் இருக்கிறது, இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஊரிலே இருக்கக்கூடிய மிகவும் வசதி படைத்த செல்வந்தர்களுடைய 4 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் வருகின்றார்கள். நாம் இந்த உங்களுடைய 4 குழந்தைகளையும் திருமணம் முடித்துக் கொள்கிறோம், பெண் குழந்தைகளை. இப்பொழுது தந்தைக்கு பெரிய ஒரு பாரம் இறங்கிய மாதிரி இருக்கிறது. அதில் 5 சகோதரிகளில் மூத்த சகோதரி சொல்கிறார், இருக்கக்கூடிய 4 பேரையும் நீங்கள் தந்தையை திருமணம் செய்து கொடுங்கள், நான் திருமணம் முடிக்கவில்லை, நான் உங்களோடு இருக்கிறேன், ஆனால் பின்னால காலத்தில் நீங்கள் இல்லாததன் பின்னால் நான் பின்னால் காலத்தில் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். தந்தையும் உடன்பட்டு 4 பேரையும் திருமணம் முடித்துக் கொடுக்கிறார். சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். இப்பொழுது திடீரென கொஞ்சம் காலம் செல்லும் பொழுது திடீரென தந்தையும் மரணித்து விட்டார். தந்தை மரணித்ததன் பின்னால் இப்பொழுது அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய கவலையும் தான். என்ன செய்வது? வீட்டில் நான் மாத்திரம், இன்னும் திருமணமும் முடிக்கவில்லை. துஆவில் ஈடுபடுகிறாள். இப்படியே துஆவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த 4 குழந்தைகளும், திருமணம் முடித்த 4 சகோதரிகளும் கணவன்மாரோடு வந்து அனந்தர இந்த வீட்டில், தந்தை இருந்த வீட்டில் அனந்தரம் கேட்க மாறிவிட்டார்கள். இப்பொழுது அதைவிட மிகப்பெரிய பிரச்சினை, வாய்த்தக்கம். அந்த 4 பேரும் என்ன செய்தார்கள்? ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தனை பிடித்து இந்த இவளுக்கு தெரியாமல் அந்த வீடை விற்பனை செய்து அந்த 4 பேரும் பணத்தை பிரித்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது அந்த செல்வந்தர் வீட்டை எடுப்பதற்காக வேண்டி வந்து விஷயத்தை சொன்னவுடன் இவளுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. என்ன செய்வது? உடனடியாக வீடை கொடுக்க முடியாது. வீடை கொடுத்தால் பாதையில் தான் இருக்க வேண்டும். ஒரு இக்கட்டான நிலைமை, குடும்ப அரவணைப்பும் கிடையாது. இப்பொழுது இவள் என்ன செய்கிறாள்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாள். செய்துவிட்டு அந்த செல்வந்தரிடம்,
எனக்கு 2 நாள் அவகாசம், 2 மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்று அவகாசம் கேட்கிறார். அவரும் கொடுத்து விட்டார். அடுத்த மாதம் ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ரமதானுடைய காலத்தில் 3 மணிக்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி சுஜூதில் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட ஆரம்பிக்கிறார். நோன்பு முழுமையாக துஆ செய்தால் அல்லாஹு தஆலா கபூலியத்துடைய பல அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். ரமதானுடைய காலம் முடிகிறது. ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அந்த செல்வந்தர் எடுக்கிறார். இப்பொழுது இவள் அதனை பேசுவதற்கு முன்பதாக யோசிக்கிறாள். வீடை கேட்பாரோ தெரியாது, வீடை கொடுக்க வேண்டுமே என்ற அந்த கவலையோடு தொலைபேசியை அவள் எடுத்து பேசுகிறாள். அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் வீடை கேட்கவில்லை, நான் உங்களோடு ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில காலங்களுக்கு முன்பதாக என்னுடைய மனைவி மரணித்து விட்டால் நான் 2வது திருமணம் முடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய விருப்பத்தை கேளுங்கள். அது உண்மையிலேயே முடிவு அப்படியாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டையே உங்களுக்கு நான் மகராக தந்து நிச்சயமாக நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன் என்ற விடயத்தை அவர் சொன்னவுடன் இவளும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்கிறாள். முடிவாகிறது. அந்த மனிதரை திருமணம் முடித்தால் சகோதரர்களே, சொந்த வீடும் கிடைத்தது, மகரும் கிடைத்தது, இழந்த வீடும் கிடைத்தது, எல்லா விதமான சொத்து செல்வங்களும் கிடைத்தது. மிகப்பெரிய செல்வந்தர். எனவே சகோதரர்களே சொல்கின்றார்கள், இப்பொழுது அந்த நாட்டிலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, மிக நுணுக்கமாக நாம் விளங்க வேண்டிய விடயம், ரமதானுடைய நேரத்தில், அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அது மிக முக்கியமாக எங்களுடைய தேவைகளை எல்லாம், அது எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையில் இது நடக்காது என்று கைவிடப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அவைகளையும் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த நேரத்தை நாம் அழகாக பயன்படுத்தும் பொழுது அப்படியாப்பட்ட விடயங்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற வார்த்தையை இந்த நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் அதிகமாக சொல்லும் பொழுது அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாஹுல்லாஹு, அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுப்பான்டா, மினத் தம்கீனி மா லா யஅலமு, வாழ்க்கையில இது சாத்தியமே இல்லைன்னு நாங்க முடிவு செஞ்ச விஷயங்கள், நடக்க முடியாத விடயங்களையும் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கி தருவான் என்ற கருத்தை அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நல்லவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுதும் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், இந்த சஹருடைய நேரத்தில் எழும்பி குறிப்பாக இந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறான். எனவே சகோதரர்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். இந்த ரமதானுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக என்னென்ன பிரச்சனைகள், அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெற்றோர் குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த நேரத்தை நாம் கனிமத்தாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக எல்லா சிக்கல்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கட்ட முடியும் என்பதை தான் குர்ஆனும் சுன்னாவும் மார்க்க அறிஞர்களும் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தை கனிமத்தாக பயன்படுத்தக்கூடிய நல்ல